வணக்கம் முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ட்மேன் Z-score அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் சீட்டை அனுப்பிச்சி விட்டவங்க இந்த ஆல்ட்மேன் Z-score மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இப்போ இது எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தவறுதலாக விட்டுட்டேன். அதனால் அது சரியான ரிசல்ட்டை கொடுக்காது. நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அது திரும்ப அனுப்பிச்சி விட்றேன். அது இல்லாமல் இப்போ screener.in இப்போது நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆல்ட்மேன் Z-score அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட்டுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வழியாக வச்சு சொல்கிறாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபார்முலா. அதாவது இந்த ஃபைனான்சியல் ரிசல்ட்டில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி, அதாவது வெளிப்படையாக ஒரு கம்பெனியோட பொசிஷன் ஃபைனான்சியல் பொசிஷன் தெரியாது. ஆனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதோட ஃபைனான்சியல் பொசிஷன் கண்டிப்பாக நல்ல ஒரு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு பேங்கு இந்த மாதிரி ஃபைனான்சியல் லெண்டிங் கம்பெனிக்கு யூஸ் பண்ண வேணாம். அதை தவிர மற்ற மேனுஃபேக்சரிங் சர்வீசிங் செக்டர் இந்த மாதிரி உள்ள சர்வீஸ் செக்டர் இந்த மாதிரி உள்ள எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கொடுக்குறாரு. அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில வெயிட்டடு கொடுத்து அதை ஒரு ஸ்கோர் பண்ணி அதோட கூட்டுத்தொகை எப்போ 1.80க்கு அல்லது அதுக்கு கீழே ஒரு ஸ்டாக் இருக்கோ அந்த இது அதிகப்படியான இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரப்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 1.81 to 2.7 இந்த இது இருக்குன்னா ஓரளவு ஹை, அதுவும் கொஞ்சம் பேங்க்ரப்ட்டுக்கு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. 2.8 to 2.9 ஒரு பாசிபிள் போகலாம். ஆனால் போகணுங்கிற கட்டாயம் தேவை, பேங்க்ரப்ட் போகும் அப்படின்னு கட்டாயமாக சொல்ல முடியாது. 3க்கு மேலே இருக்கிறது இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட்டுக்கு போகாது. அந்த கம்பெனி நல்ல ஃபைனான்சியல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நல்ல ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு இது ரொம்ப சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதை யூஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சவங்களுக்குலாம் திரும்ப இந்த எக்ஸல் சீட்டை அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடி உள்ளதை ஃபாலோ பண்ண வேணாம், அதான் சொல்கிறேன். இது பாருங்கள் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட ஆல்ட்மேன் Z-score அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.30 இருக்குது. அப்போ எவ்வளவு ஹை டாடா மோட்டார்ஸ் பேங்க்ரப்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். டாடா மோட்டார்ஸ் யாருமே அவ்வளோ இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனி, அது ஒரு ரெப்யூட்டடு, அதாவது நல்ல மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு குட் மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனியே ஒரு பேங்க்ரப்ட்டுக்கு போக வாய்ப்பு தான் அதிகம். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்லாம் ஏதோ சப்சிடியெலாம் பிரித்து ஏதோ ஒன்று திரும்ப ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கான காரணம் இதுதான். அவங்களோட Z-score 1.30 இருக்குது. அவங்க இதே நிலைமையில் தொடர முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஸ்பின்னாப்பு ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அவங்க கம்பெனி பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த Z-score நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதிகமாக 3க்கு மேலே உள்ள ஸ்டாக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் மற்ற ஸ்டாக்கில் இதை எடுத்து இன்னும் காமிக்க முடியும். ஆனால் என்னோடய screener.in கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணும்போது எரர் ஆகுது. நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நன்றி.